மார்னிங் துணி துவைக்கிற வேலை, அப்புறம் பாத்திரம் தேய்க்கிற வேலை, அப்புறம் வீடை பெருக்கிற வேலைன்ட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். துணியை என்னைக்காவது ஒரு நாள் வந்து நைட்டு ஊற வச்சுருவேன். ஸோ காலைல எனக்கு சுத்தமாக அன்றைக்கி வந்து துவைக்கவே தோணாது. அதனால் ஊற வைக்க மாட்டேன். அன்றைக்கி துவைக்கணும்னு தோணும். இது மாதிரி யாருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். நிறைய இதே மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 5 மணிக்கு செய்கிறது இதே தான். இன்றைக்கி வந்து ஐயோ போன வாட்டியே 5:00 கிட்ட ஆகிடுச்சி, இன்னும் முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி வந்து சீக்கிரமாக ஒரு 12:30க்கா வந்து துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து ரைஸ்க்கு வந்து கேரட் வந்து பொரியல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ வந்து நீ வேணாமா, நீ வந்து நல்லா நறுக்கி மட்டும் வை, நான் வந்து பண்ணுறேன், அடுப்புலலாம் விளையாடாதீங்க, இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து பொறுமையாக கற்றுக்கலாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து பொடியாக நறுக்கி வச்சு அவ்வளோ அழகாக நறுக்கி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா வெயில் எப்படியோ துவைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இந்த வெயிலுக்கு அதுக்கும் துணி துவைக்கவே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. துணியை எடுத்துகிட்டு வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த வெயிலில் காய வைக்கிறது அதை விட கொடுமையாக இருக்குது. ஸோ நான் வந்து வெயிலை பார்த்தே மயக்கமே வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி கடன்னு வந்து துணியெல்லாம் காய வச்சேன். எவ்வளோ வெயில் பாருங்கள், அதை தான் காமிச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் துணி தான் இருக்கோ, நான் ஏதோ ஒன்று கடகன்னு துவைச்சிட்டு அவ்வளோதான் வந்து நிறைய கட்டுறா சாமி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கேரட் பொரியல் செஞ்சு ரைஸ் வச்சு சாப்பிட்டோம்.